அந்த வால் போட்டியிலே அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய வாளானது பட்டு என் குண்டுகளால் துண்டிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் என் தங்கை என்ன செய்ய தெரியுமா? வழிமுறை பரவாயில்லை என்று காலத்தை எதிர்பார்க்காமல் அவள் அணிந்திருந்த சேலையை கிழித்து கிழக்கு கட்டி போட்டார். அன்று நான் வாக்களித்தேன். வங்கம் ஏற்பட்டால் அந்த இடத்திலே ஓர் இலைக்கு பதில் ஓராறு இலை கொடுத்து உன்னை காப்பாற்றுகிறேன் என்று இந்த இடத்திலே தங்கைக்கு சேவையால் பங்கம் ஏற்பட்டிருக்கிறது. அறிவுகளாக நின்று அவருக்கு சிகையளிக்க வேண்டாம்.
ஏண்டா உங்க தம்பி செத்து போட்டான். செத்து போட்டா மேல தேவரெல்லாம் தொங்குறாங்களா அவங்க சாமான புடிச்சுன்னு என்னுடைய கரம் தனராக கரம் பெற்றா ஏந்துறான் பாக்குறியா? ஏந்துறா ஏந்துறா அறிவுள்ள என்ன கேளா ஆடை உடன் ஏற்றம் போட்டே அது இறந்தாலும் அவி இவள் படைத்த நெடுந்துகி முழுதோவாக்கியே இழுப்பது கடினம் அண்ணா இவள் சேலை எல்லாம் இழுக்க இழுக்க அண்ணா வந்து கொண்டே இருக்கிறது அண்ணா. சேலை வந்து சமுத்திரம் சென்று தம்பி துச்சாதனா இந்த கடல் நீரை வாரி இறையனா என்று சொன்னாலும் அண்ணா அந்த கடல் நீரே தத்து வற்றியாத மற்றும் அண்ணா இவள் சேலை இழுக்க இழுக்க அண்ணா வந்து கொண்டே இருக்கிறது அண்ணா. நீ ஒரு புலியை போன்ற ஒரு புனியாகலமடா என்னால் இருக்க முடியாது அண்ணா. இந்த ஒரே சுத்துதான் இருக்குது இந்திரா. ஏ ரவாஜா அடி பாங்க ஜன்னனை தயே என் அண்ணனை பார்த்து அவ எப்படி நினைத்தா அது பாங்க என்ன
பேரு வச்சா இவன் தவறாம பருப்பின்னு துச்சாதன தொட்டு நேற்று அவன் பார்த்தான் தவறாம எத்தனை கோடி என்றே இழுத்து நான் அறிவேன் அண்ணா. இலைக்குதே எல்வான் பொத்தோலோ என்னதான் செய்வேன் அண்ணா. இவள் ஓரமோ போக மாட்டே, இவள் சேலையும் தொடர மாட்டே. அண்ணா இழுக்க இழுக்கண்ணா, தினசு தினச்சாக ரகம் ரகமாக திரளாக வந்து கொண்டே இருக்குது அண்ணா. முடியாது, பயப்படாதரா வாடா, பயப்படாதரா வாடா. நான் பாத்துக்கிறேன். அண்ணா கம்பெனில எத்தனை பேர் இருக்கிறான்? கம்பெனில வந்து 19 பேர் இருக்கிறான். 19 பேர்ல நான் நாட்டினா உனக்கு யாருன்னா சொல்லு. நான் பாத்துக்கிறேன். போடா நீங்க போடா போடா. பயப்படாத, நான் இருக்கிற இருக்கிற சேலையை நீ வீசுடா. நான் பாத்துக்கிறேன். நீ வா, தகுதிமா அங்க வா, மேல வா. சொல்லு, நீ மேல வா மகாராஜா. நீ தோணு என்ன வந்து இருக்கிறான் இசிடா எப்படியா செங்கல் வச்சுங்கிற ஒன்று தான் போடுவான். ஒன்னா வரப்பா டேய். மகாராஜா என்ன பண்ண இப்ப? இந்த சேலையை பண்ணி இசிக்கணும். சரி, நான் இசிக்கிறேன். நான் இசிக்கணுமா? நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நான் இசிக்கிறேன். என்ன பண்ணா? கம்பெனிக்கு வாத்தியாரி நிர்வாகிக்கலாம் யாரு? அதோ கந்தசாமி, அப்புறம் ஆசிரியர் திரு கந்தசாமி அவர்கள். அடுத்தது இன்னொரு யார் நிர்வாகிங்க? நிர்வாகி ஆதிமூலம். பையா எத்தனை பேர் இருக்கீங்க? எதுக்கு வாத்தியாரி நீங்க? அந்த பேனர் பூரா கீழே இருக்கு. என் பேரை போட நான் இச்சுக்கிறேன். எல்லாம் அங்கிட்டு வருவாங்க. பேரு போட்டா எல்லாத்தையும் என் மனைவி, என் தம்பிமார் மனைவி ஏதாவது குடுறா. மகாராஜா, இந்த சேலைலாம் எடுத்து போய்
மகாராணி அம்மா கிட்ட கொடுத்தான். சத்தமா சொல்லு. மகாராணி அம்மா கிட்ட. அப்ப சொல்லு. நீ என்ன 60 இட்லி தொண்டா எழுதுனா? பாத்துங்கற எதிர் பாத்துங்கற சொல்றா. 10 ஏறினே போறா. மகாராஜா இந்த காலை எடுத்து போய் உன் பொண்டாட்டி உன் தம்பிமார் பொண்டாட்டி எடுத்து போய் 99 பேரு 100 பேரு என் மனைவியோட 100 பேரு 101 பேர் உங்க அம்மாவோட 101 பேருக்கு முட்டை அவங்க கட்டிக்கினே ஏக்கா மானியா என்ன பாரு மகாராஜா அப்படி சொல்லிக்கினே பாரு யாருன்னு தெரியல ஒருத்தம்படி கைய காமிச்சாதான் ஒருத்தர் சூத்துல வரைய பொட்டு துணி கிடையாது மகாராஜா உன் பொண்டாட்டி சூத்துக்கிட்டு பாரு ஐயோ கை மகாராஜா கூல் சாட்டியாடுங்க. மகாராஜா உன் பொண்டாட்டி பாவம் அந்த அடிக்கிற காத்துல என்னாச்சா? மென்னிங்கான பின்னால தம்பி டேய் உன்னால முடியாதடா. அண்ணா இவன் சேவையை தொடவே மாட்டேன். என்னால முடியாதுன்னா தம்பி உன்னால முடியவில்லை என்றால் அந்தவளை தூக்கி வந்து என் மனதை கேளுங்க சபைகளே, எங்கள் ஐவருக்குரிய ஏழையை இழுத்து வந்து அம்பலமோடு மேடையில் ஏற்றி வச்சிரம் கலந்தார்களே, அவர்களை துரியன் முதல் விகர்ணனை தவிர 99 பேர்களையும் என் கரத்தில் இருக்கக்கூடிய கதையால் அடித்து அவனுடைய துட்டையை முறித்து உடலில் வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து ஜலமாக குடிக்க வரை நான் கரத்தில் ஜலமருந்த மாட்டேன். அப்படி ஜலமருந்த வேண்டும் என்றால் பெரிய தடாகம் சென்று என்னுடைய கதையால் ஓங்கி அடித்து மேலே எழும்பக்கூடிய ஜலத்தை மட்டும் ஆவென்று போசிப்பேன். அதுவரை ஜலம் அருந்த மாட்டேன். இதுதான் சத்தியம். கேளுங்க சகோதரர்களே, 17 சண்டையிலே அந்த கண்ணனை மணிக்காவிட்டால் என் பெயர் அச்சனன் அல்ல. இதே சத்தியம். சபையார்களே, அந்த சகுனியை பெற்றெடுத்த சோழனை கொல்லாவிட்டால் என் பேர் நகுலன் அல்ல. சபையார்களே, சோழமாடி அந்த சகுனியை கரங்களை கை விரல்களை வெட்டி 18வது நாள் சண்டையிலே கொல்லாவிட்டால் என் பெயர் சகாதேவன் கிடையாது. சபையார்களே, என்னை இழுத்து வந்தவனையும் இழுத்து வர சொன்னவனையும் என்னை இழுத்து வந்த பாவியின் என்னுடைய நாதர் பீமராஜ் கதை இருக்கக்கூடிய கதையினாலே அந்த துச்சாதனன் உயிரை போக்க வேண்டும். என்னை எவன் வலது துணை மீது ஏறி அமர சொன்ன அந்த படுபாவி துரியாதனன் வலது துணை மீது என்னுடைய நாதருடைய பீமராஜ் கதையால் ஓங்கி அடித்து துடை முறிந்து துடையின் வழியாக உயிர் பிரிய வேண்டும். துரியாதனுடைய மார்பெலும்பை பிளந்து இந்த விரித்த கூந்தலை அதை மார்பெல் எடுத்து சீப்பால் வகுத்து இந்த கூந்தலை சீவி அவன் மணிக்கூடலை பிடுங்கி புஷ்பமாக சூடி இந்த விரித்த கூந்தலை முடிப்பேன் தவிர இதன் மத்தியில் என் கூந்தலை முடிக்க மாட்டேன். இதுவே